வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். போன வருஷம் செப்டம்பர் மாதம் விஜய் பிரச்சாரத்துக்கு கிளம்புனார். கட்சி தொடங்குனதுலேருந்து பெரிய பிரச்சாரம் அவர் வைக்கலைன்னோன பிரச்சாரத்துக்கு கிளம்புனார். கிளம்புனோன கரூரில் பெரிய கூட்டமாக தள்ளுமுள்ளாகி ஒரு 41 பேர் செத்து போனாங்க. செத்து போனோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுலேருந்து அவர் ஆட்சி வந்துட்டார். அவர் கரூர், அது ஊரே கரூர். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் கருக்கூட்டனோட அங்கேதான் கரூர். அங்கே ஒரு பிரச்சனை ஆகிக்கிருச்சு அவருக்கு. கூட்டமுன்னா கூட்டம், சரியான கூட்டம். 41 பேர் செத்து போனாங்க. செத்து போட்டு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரவழைச்சு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாரு. அதோட எதிர்கட்சிக்காரன் பூரா அப்பவும் கத்துனேன், ஏத்துக்கு வீட்டுக்கு போகாம நீ என்ன இங்கே வர்ற, இங்கேயே கூப்பிடுற, உலகத்துல இல்லாத புது ஒரு மெத்தேடவில் நீ அறிமுகப்படுத்துற ஆய்வுன்னு இதே கட்சிக்காரன் பூரா எல்லா கட்சிக்காரனும் கிளம்புனா கேட்கற பிக்கிறேன்னு. ஜனநாயக நாட்டுல முன்னாடி போனா கடிப்பேன், பின்னாடி போனா உதைவேன். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். விஜயம் அதைத்தான் செய்வாரு, நான் இருந்தாலும் அதைத்தான் செய்வேன், இன்னொருத்தர் இருந்தாலும் அதைத்தான் செய்வேன். இது நடைமுறையில வரக்கூடிய யதார்த்தமான அரசியல் நிலப்பாடுதான் இதெல்லாம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 2 மாத்தையில என்னடா இவங்களுக்கு இந்த 41 பேர் நமக்காக 41 பேர் செத்தாங்க, இவங்களுக்கு என்னடா பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு வேலைக்கு விஜய். உடனே பார்த்துட்டு எல்லா பேருக்குமே அரசு வேலை போட்டுற வேண்டியதேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சா எதிர்ப்பு வரும்ல, எதிர்ப்பு வரத்தை செய்யும். ஏன்னா அவருக்காக தனிப்பட்ட ஆள் அவரை பார்க்கணும்னு போன கூட்டம். இது ஒன்றும் பெரிய ஒரு ஒரு எதையோ காக்கணும், எதையோ அழிக்கணும், எதை எதிர்நாட்டுக்கார படையெடுத்து வந்தேன் அவனை போய் தாக்கி விரட்டணும் அப்படிங்கிறதுல பொதுவான நோக்கம் கிடையாது. விஜய பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். அது தொண்டரா இருக்கலாம், ரசிகரா இருக்கலாம், அல்லது அவர் சினிமா நடிகர் நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க வந்தவன் செத்து போனேன். இவர் உடனே இதனாலதான் நமக்கு ஆட்சியே வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 32 பேருக்கு, நான் மொத்தம் 41 பேர், 10 பேருக்கு என்ன படிப்பு இல்லை வேலைக்கு. அதனால ஒரு 32 பேருக்கு வேலையை அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டு கையில கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். கம்யூனிஸ்டுக்காரனை கூப்பிட்டு முன்னாடியே கூப்பிட்டு பேசிட்டார். திருமாவளவனை முன்னாடியே கூப்பிட்டு பேசிட்டாப்புல விஜய், இங்க வாங்க, நான் 32 பேருக்கு அரசு வேலை போட போறேன், இதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல. உடனே அவர் சமூகம், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கேட்டு வலது இடது, அதே போல திருமாவளவன் போன வந்தவன் எல்லாரும் கூப்பிட்டு நாங்க வாயவே திறக்க மாட்டோம், ஆனா வெளியில கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டு நீங்க அதை கண்டுக்கிறாதீங்கன்ட்டாங்க. உடனே அவரு கம்யூனிஸ்டுக்காரு உள்ள ஆமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டு வெளியில தனியார் நிறுவனத்துல வேலை கொண்டியானையா, நீ எப்படி அரசாங்க நிறுவனத்துல எப்போ நீ எப்படி வேலை வாங்கி கொடுக்கலாம், ஓ நிகழ்ச்சி தானே வந்தாங்க, இது என்ன தனியார் நிகழ்ச்சியா, கவர்மெண்ட் எப்படி இதா இருக்கும், ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்டுக்காரன் ஆய்வுன்னு கருணாநிதி மாதிரி பத்திரிகையோட சரி உள்ள ஆதரவு வெளியில எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க எல்லாருமே. அப்படி இருந்தும் வேலை விட்டு கொடுத்துட்டாரு. கம்யூனிஸ்டுக்காரன் ஏன் பேச மாட்டேங்கிற, திருமாவளவன் ஏன் பேச மாட்டேங்கிற, முன்னாடி பேசினீல, வெளியில என்ன சொன்னாக்க தனியார் நிறுவனத்துல வேலை விட்டு கொடுக்கணும், ஏன்னா கவர்மெண்ட் நீங்க வேலை விட்டு கொடுக்குறேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப அப்படி உங்க பேச்சை மீறி இப்ப வேலை விட்டு கொடுத்துட்டாரு, என்ன பண்ண போறியா? அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டாரு, சும்மா இங்க மேற்போக்குக்கு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு ஏதோ வச்சுக்கிட்டு ஏதோ எல்லாரும் எதிர்ப்பு வரக்கூடாதுங்கிறக்கா நீங்க ஒண்ணு பேசிக்கிட்டு வரீங்க. இதுக்கு நம்ம ஆள் தயாரா இல்ல. சரி, நம்ம 31 பேருக்கு 41 பேருக்கு இறந்ததுக்கு 31 பேருக்கு வேலை கொடுத்தீங்க, இது கொடுக்குறிய கொடுக்கல, அதனால நான் எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை. நான் ஒரு வீடியோவோட பேசியிருந்தேன். ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதை செய்வாங்க, நீங்கன்னு இல்லை, யார் ஆட்சிக்கு ஆனா இது தவறு, பொதுவான அடிப்படையில பார்த்தா தவறுதான். யாருக்குமே ஆட்சிக்கு ஒரு உயிரிழப்பு ஆகி போச்சுங்கிறக்காக வேலை வெட்டியெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தொண்டு தொட்டு பழக்கமா ஆயிப்போம், பெரிய பிரச்சனையா ஆயிப்போம். இன்னைக்கு நேரத்தில் இல்ல, அண்ணாதுரை இறந்ததுக்கு 2 கோடி பேர் போனாங்களாம் அப்பயே. அதுதான் கிண்ண சாதனையா இது வரைக்கும் இருக்கு. அண்ணாதுரை இறந்ததை பார்க்க போறதுக்கு கிராமமா பழைய சோறை கட்டிக்கிட்டு பழைய வெங்காயத்தை வச்சுக்கிட்டு போனாங்களாம். அவரை இறப்பு ஊர்வலத்துக்கு அண்ணாதுரையை பார்க்கணும்னு, செத்தவரை பார்க்கணும்னு எல்லா ஊர்லயும் வீதி வீதியா கிளம்பினாங்க. அப்ப மெட்ராஸ்ல 65 பேர் ரயில் அடி செத்து போனாங்க, மேல பால் அடி செத்து போனாங்க. அப்ப கருணாநிதி வந்தா அவங்களுக்கு வேலை போட்டாரா? வேலை போட்டாரா போடலையாப்பா? வேலை போட முடியல. அவர் போடணும்னு நினைச்சிருக்கலாம், வேலை போட முடியலப்பா, ரொம்ப கஷ்டம். அரசாங்கத்துல நீங்க முதலமைச்சர் இருந்தா எல்லாமே கழிச்சு முடியல. உங்க இஷ்டத்துக்கு இன்னும் உங்க கூட்டத்துக்கு வந்தேன் 41 பேர் செத்து போனேன். ஜெயலலிதா 92ல மகாமகம் கோயிலுக்கு போயிடுச்சு, உள்ளே லெட்டின்லாம் கட்டினாங்க கும்பகோணத்துல, அங்கே போனா 60 பேர் செத்து போனாங்க. இதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்புனா எதிர்ப்பு, இதோட சூறாவளியான எதிர்ப்பு வந்துச்சு. ஜெயலலிதா ஒண்ணுமே சொல்லல, ரூபா மட்டும் ஏதோ கொடுத்துருக்க முடியல, அரசு வெள்ளம் போட முடியல, ஜெயலலிதாவாலே போட முடியல. ஆனா நீங்க புதுசா ஒரு பார் மட்டும் எடுத்திருக்கீங்க. எடுத்து என்ன பண்றது? இந்த எதிர்ப்பு வந்துச்சு, கோர்ட்டே தடை போட்டாங்க, நிர்பந்தத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்ட்டாங்க. ஆக மொத்தத்துல நீங்க 32 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது. நான் அப்ப சவாலை கூட சொல்லிக்கிறேன் கேட்டுங்க. 32 பேர் கரூர்ல வேலை வாங்கினீங்க, 41 பேர் செத்ததுக்கு 32 வேலை கொடுத்துருக்கீங்களா? இது தேவையில்லாத வேலை விஜய்க்கு. உங்க உத்தரவே ரத்து பண்ண போறாங்க, நீங்க கொடுத்த வேலையே செல்லாதுன்னு சொல்ல போறேன் கோர்ட்ல.
கோர்ட்லயே செல்லாதுன்னு சொல்ல போறீங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு மரியாதை குறைஞ்சு போச்சுல. உங்களுக்கு மரியாதை குறையுதா குறையலையா? மரியாதை குறையக்கூடிய வேலையில என்ன ஏன் நீங்க செயல்படுறீங்க? உடனே அன்புமணி உடனே கிளம்பிட்டாரு. 32 பேருக்கு வேலை ஓட்டது நியாயம் தான். அதே மாதிரி வன்னியர் இடஒதுக்கீட்டுல 21 பேர் செத்தேன் 87ல. அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு போட்டு அவங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கும் வாரிசு அடிப்படையில் வேலை கொடுங்க. அவர் உடனே கிளம்பிட்டார். அவர் நல்ல சார் அன்புமணி. ஒவ்வொருத்தரும் இப்படி கிளம்ப பாக்குறீங்களா நீங்க? ஒவ்வொருத்தரும் கிளம்ப பாக்குறீங்களாங்கிற இதை பொழப்பா? இது பொழப்பாங்கிற இது என்ன வேலை? படிச்சாத்தே வேலை. கூட்ட நெரிசல செத்தா வேலை கிடையாது. இது என்னப்பா வேலை? அப்ப எல்லாரும் வர கூட்டம் சேருவேன். ஒரு சாக போற கிழவனை கூட்டத்துக்குள்ள விடுவேன். இன்னும் ரஜினிகாந்த் வருவாரு கட்சிக்கு, அரசியலுக்கு வருவாரு. சாக போற கிளவிய கூட கூட்டத்துல வச்சுட்டு வந்துரு. கூட்டத்தை நெருங்கி அவனா செத்து போவேன். கேட்டா வாரிசுக்கு வேலை கிடைக்கும். இது தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்கமா? இது பழக்கம் வாங்குறேன். இது திட்டமா? உங்க திட்டம்? செத்த வந்தேன் போனேன் கை கழிட்டு 10 லட்சம் வச்சு கொடுத்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் நாட்டுடைய சிஸ்டமே. நீ வாட்டுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க. நீங்க வேற ஆள் வந்தா இன்னொரு வேலை கொடுக்குறதா? நான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்தா இதே வேலை. இன்னமும் நான் சொல்லிட்டேன், யாரு வந்தாலும் அந்த வேலையத்தை செய்வாங்க நான் சொல்லிட்டேன். நீங்கன்னு இல்ல, எவன் வந்தாலும் அந்த வேலையை செய்யறேன். மொழிப்போர் தியாகின்னு 38ல இருந்து 65 வரைக்கும் தமிழை காக்க போற, இந்திய எதுக்க போறீங்க? இங்க அண்ணாதுரை பீட்ல போய் கிளம்புனாங்க கேன்னு. அவங்க இப்படித்தான் கிளம்பி அவன் அடிதடி பொச்சு தெறிக்கி அடி வாங்கி போலிச்சிட்டார். அதுல ஒரு 50 பேர் செத்தாங்க. அவங்களுக்கு அரசு வேலை போட்டு கொடுக்க முடியல. பென்ஷனா போட்டு கொடுத்தாரு கருணாநிதி வந்தவொடனே. இது வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க, பல பேர் மண்டே போட்டேன். தமிழை காக்குறேன், அதை காக்குறேன், இதை காக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3000 4000 வாங்கிட்டு அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும். அவரே அரசு வேலை போட முடியல. மொழிப்போர் தியாகி தானே, அது பொதுவான போராட்டம் தானே, ஒரு மாநிலத்துக்கு உண்டான போராட்டம் தானே. அப்படியே அவராலே அரசு வேலை போட முடியல. நீங்க என்ன புதுசா ஒரு ஜீவோ கொண்டு வர்றீங்க? இந்த கோர்ட்டு தடை ஓட்டானே என்ன பண்ண போறீங்க? நிப்பாட்டியே விடுவேன். வெட்டி வேலை. நீங்களே வாபஸ் வாங்கி ஓடி போயிருங்க. இது வெட்டி வேலை. 32 பேரை வேலையை ரத்துன்னு போட போறேன். திருப்பி அவங்க வீட்டுல இருந்து உட்கார போறேன். திருப்பி நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. திருப்பி உங்களுக்கு வேக்காடு வச்சுருவாங்க. இந்த 2029 தேர்தல்ட்டான். இன்னைக்கு சொல்லிட்டேன், 5 வருஷம்லாம் கிடையாது. 2029 தேர்தல் எல்லாம் இந்தியா முழுக்க தேர்தல். பாராளுமன்றம், சட்டசபை இருக்கக்கூடிய 32 மாநிலத்துக்கு தேர்தல்ட்டான். அப்போ வரும்போது நீங்க வர முடியாது. இந்த காயிராமுயரா கூட்டத்தை போட்டு நீங்க வர முடியுமா? திருமாவளவன் எத்தனை ஆட்சியை உருவாக்கி இருக்காரு? கம்யூனிஸ்டுக்காரன் சேர்ந்த பூரா எத்தனை ஆட்சியை உருவாக்கி இருக்கா? பூரா பேரும் கருணாநிதி மயனை வச்சு உருவாக்குனவங்க. கம்யூனிஸ்டுக்காரன் வந்து ஒரு ஆட்சியை உருவாக்கி இருக்காருங்க. நீங்க அந்த கம்யூனிஸ்டுக்காரனை சேர்த்துக்கிட்டு விஜய் திருப்பி ஆட்சி அமைக்க திருமாவளவன் எத்தனை ஆட்சியை உருவாக்கி இருக்காரு? நான் கேட்காரு சொல்லு. திருமாவளவன் எத்தனை ஆட்சியை உருவாக்கி இருக்காரு? ஒண்ணுமே ஒரு மயிரை கொடுக்க முடியாது. பூரா கருணாநிதி மயம் போட்ட பிச்சை பூராமே. நீங்க இந்த நேரத்துல வந்து நான் அவரை சேர்த்துக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் வேலைக்கு ஆகும். அதெல்லாம் கூச்சுனா ஓடி போவாங்க. இவங்க எல்லாரும் பறிவட்டு ஓடிப்பாங்க. 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கீச்சுனா பறிவட்டு. அங்கிட்டு இருந்தவன் இங்க வர்றதுக்கு, இங்க இருந்து அங்கே வர எவ்வளவு நேரம் ஆக போகுது? எவ்வளவு நேரம் ஆக போதெல்லாம்? அரசு வேலை கொடுத்தது கட்டாயமா தப்பு. இது வந்து பெரிய பிரச்சனையா வந்து சேரும். இது வந்து பிரச்சனையா வந்து காலம் முழுக்க நீடிச்சு நிக்கவும் முடியாது. நீடிச்சு நிக்க முடியாதுப்பா. இப்ப காலம் முழுக்க இதே மாதிரி வந்துரும்ல. கூட்டம்னா ஓடி போப்பா. திருவிழா கூட்டம் ஓடிப்போ, செத்தா நமக்கு வேலை கிடைக்கும். படிக்க தேவையில்லை. ஏற்கனவே சாதி ரீதியா வேலை கொடுக்குறேன், நாட்டுல திறமே இல்லாம போச்சு, இந்தியாவில சேர திறம்பட்ட நிர்வாகத்தை கொடுக்க முடியல, கத்திக்கிட்டு கிடைக்கல. அப்புறம் எதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க? இப்ப விஷயம் பேசுறீங்கல்ல, ஆபீஸுக்கு லஞ்சம் வாங்கினேன். இப்ப நான் வந்து ஒழுங்குபடி ஏன் லஞ்சம் வாங்கினேன் சொல்லும் போது நான் சொல்றேன். ஏன் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன்? என்னமோ இது வரைக்கும் ஏன் இந்தியாவை திருத்த முடியல? ஏன் தமிழ்நாட்டை திருத்த முடியல? அதுக்கு நான் சொல்லி விளக்கம். சாதி ரீதியா வேலை ஓட்டதே உங்களால திருத்த முடியல. திறமைக்கு போட்டிருந்தீங்கன்னா அவன் காசு வாங்க மாட்டேன். சாதிக்கு பிறந்த சாதிக்காக வேலை ஓட்டதே அவன் கை நீட்டு ஓட்ட போனா காசு வருது, வாங்குறேன், நீட்டா போறேன், வர்றேன், மாடி மேல மாடி கட்டிக்கிட்டே போறேன். அப்ப திறமைக்கு என்னாச்சு? திறமை கிடையாது. இந்தியாவில திறமையும் கிடையாது, படிப்பும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. எந்த சாதி வேலை? சரி, அது ரைட்டு. எந்த தலைவருக்கா கூட்டத்துக்கு போக வேண்டியது, கும்பாபிஷத்துக்கு போக வேண்டியது, செத்த அவனுக்கு ஒரு அரசு வேலை. படிக்க வேணாம், நாக்கு வலிக்க வேணாம்.